நண்பர்களே வணக்கம். நாம ஒரு கஸ்டமர் முன்னாடி உட்காரும்போது நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை திட்டங்களையும் பார்த்து, அடடா இதுல எதை எடுத்து சொல்றதுன்னு ஒரு நிமிஷம் ஒரு மலைப்பு வரும்ல. இனி அந்த கவலையே வேண்டாம். இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா, அந்த பெரிய லிஸ்ட ஒரு சூப்பரான நேர்த்தியான கருவிப்பெட்டியா மாத்த போறோம். ஒவ்வொரு தேவைக்கும் எந்த கருவியை சரியா எடுக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க ஆரம்பிக்கலாம். அப்பப்பா இந்த லிஸ்ட்டை பாருங்களேன். ஜீவன் லக்ஷ்யா, நிவேஷ் பிளஸ், பீமா லக்ஷ்மி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். முதல் முறையாக இதை பார்க்குற யாருக்குமே கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி தான் இருக்கும். அது ரொம்ப இயல்பு. இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷலான நோக்கம் இருக்கு. ஆனால் அசல் கேள்வி என்னன்னா, நாம இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. ஆமா, இதுதான் முக்கியமான கேள்வி. உங்க முன்னாடி கஸ்டமர் உட்கார்ந்திருக்காரு. உங்களுக்கு முன்னாடி இவ்ளோ பெரிய திட்டங்களோட பட்டியல் இருக்கு. இதுல இருந்து எப்படி சரியானதை தேர்ந்தெடுக்கிறது? இந்த குழப்பம் புரியுது. ஆனா இதுக்கு ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீர்வு இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? தீர்வு ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த திட்டங்களை தனித்தனி தயாரிப்புகளா பார்க்கறத நிறுத்திட்டு இதை உங்க முழுமையான ஒரு டூல் கிட்டா, அதாவது ஒரு கருவி பெட்டியா பாருங்க. ஒரு கஸ்டமரோட ஒவ்வொரு தேவையும் ஒரு வேலை மாதிரி. நம்மளோட வேலை என்னன்னா, அந்த வேலைக்கு சரியான டூலை நம்ம பெட்டியில இருந்து எடுத்து கொடுக்கறது. அவ்வளவுதான். பாருங்க, இந்த மேற்கோள் எவ்வளவு அழகா சொல்லுது. நாம ஒவ்வொரு திட்டத்தோட எல்லா நுணுக்கத்தையும் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்ல. எந்த தேவைக்கு எந்த கருவி கரெக்டா செட் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரி வாங்க, நம்ம டூல் கிட்ட இப்ப அழகா அடுக்கி வைக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல எது எல்லாத்துக்கும் அஸ்திவாரமோ, எது ரொம்ப ரொம்ப முக்கியமோ அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். அதுதான் குடும்ப பாதுகாப்பு. ஒரு கஸ்டமரோட முதல் கவலையே தனக்கப்புறம் தன்னோட குடும்பத்தோட நிதி நிலைமை என்னாகுமோங்கிறது தான். அதுக்கான கருவிகளை முதல்ல பார்ப்போம். நியூ ஜீவன் ஆனந்த்ல ஆரம்பிச்சு புரொடெக்ஷன் பிளஸ் வரைக்கும் இந்த திட்டங்கள் எல்லாமே குடும்ப பாதுகாப்புங்கிற அந்த அஸ்திவாரத்துக்கான கருவிகள். எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்தாலும் குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்கிற ஒரு கவசம் மாதிரி இது செயல்படும். சொல்லப்போனா நம்ம டூல் கிட்ல இதுதான் முதல் டிராயர், ரொம்ப முக்கியமான டிராயர். சரி, அடுத்ததா நம்ம கஸ்டமர்ஸோட மனசுல இருக்கிற இன்னொரு பெரிய விஷயத்துக்கு வரும். அது அவங்களோட செல்ல குழந்தைகளின் எதிர்காலம். அவங்களோட படிப்பு, கல்யாணம்னு ஒவ்வொரு முக்கியமான கட்டத்துக்கும் திட்டமிடுறது எல்லா பெற்றோரோட கனவு இல்லையா? அதுக்கு நம்மகிட்ட என்ன கருவிகள் இருக்குன்னு பார்க்கலாம். இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இந்த திட்டங்களோட பேர்களே அதோட நோக்கத்தை பளிச்சுன்னு சொல்லிடும். நீங்களே பாருங்க, சில்ட்ரன் மணி பேக், ஜீவன் தருண், அம்ரித் பால், இது எல்லாமே குழந்தைகளோட எதிர்கால தேவைகளுக்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்டது. இதனால கஸ்டமர் கிட்ட விளக்குறது நமக்கு ரொம்ப ரொம்ப சுலபம். நம்ம கருவி பெட்டியில நாம பார்க்க போற மூணாவது முக்கியமான பிரிவு செல்வம் உருவாக்குறதுக்கும் ஓய்வு காலத்துக்காகவும் இருக்கிற திட்டங்கள். நம்ம கஸ்டமர்ஸ் அவங்களோட பொன்னான ஓய்வு காலத்தை எந்த நிதி கவலையும் இல்லாம சுதந்திரமா கழிக்கிறதுக்கு இந்த கருவிகள் தான் உதவும். இந்த செக்ஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆன்யூட்டினா என்னன்னு சிம்பிளா பார்த்துடலாம். சுருக்கமா சொல்லணும்னா, ஆன்யூட்டிங்கிறது நீங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா உங்க கைக்கு மாசம் இல்லனா வருஷா வருஷம் ஒரு குறிப்பிட்ட தொகை கரெக்டா வந்துகிட்டே இருக்கிறத உறுதி செய்யற ஒரு ஏற்பாடு. பல ஓய்வூதிய திட்டங்களோட இதையும் இதுதான்னு சொல்லலாம். இங்க பாருங்க, ஜீவன் அக்ஷய், ஜீவன் சாந்தி மாதிரியான திட்டங்கள் உறுதியான ஓய்வூதிய வருமானத்தை, அதாவது ஆன்யூட்டியை கொடுக்குது. இன்னொரு பக்கம் நிவேஷ் பிளஸ், இண்டெக்ஸ் பிளஸ் மாதிரி திட்டங்கள் பங்குச்சந்தை சார்ந்த வளர்ச்சிக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது. ஸோ கஸ்டமரோட தேவை செல்வத்தை உருவாக்குறதா இல்ல நிலையான வருமானமாங்கிறத பொறுத்து நாம சரியான கருவியை தேர்ந்தெடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டூல் கிட்ட 3 முக்கியமான பிரிவுகளா பிரிச்சிட்டோம். 1 குடும்ப பாதுகாப்பு, 2 குழந்தைகளின் எதிர்காலம், 3 செல்வம் மற்றும் ஓய்வூதியம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு பவர்ஃபுல்லான ஆலோசனை கருவியா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். இந்த டேபிள் தான் நம்மளோட மேஜிக் ஃபார்முலா. சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட சீக்ரெட் கோட் இதுதான். யோசிச்சு பாருங்க, ஒரு கஸ்டமர் என் பொண்ணோட காலேஜ் படிப்புக்கு பணம் சேர்க்கணும்னு சொன்னா போதும், அடுத்த செகண்ட் உங்க மைண்ட்ல குழந்தையின் எதிர்காலம்னு ஒரு பல்ப் எரியணும். உடனே ஜீவன் லக்ஷ்யா ஞாபகத்துக்கு வரணும். இதுதான் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஆலோசனையோட உண்மையான பவர். அப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். 1, காது கொடுத்து கேளுங்க, கஸ்டமரோட உண்மையான தேவை என்னன்னு நல்லா கவனிங்க. 2, வகைப்படுத்துங்க, அந்த தேவையை நம்மளோட 3 கேட்டகரியில எதுல வருதுன்னு பொறுத்துங்க. 3, பரிந்துரை பண்ணுங்க, அந்த கேட்டகரியில இருந்து சரியான டூல், அதாவது திட்டத்தை எடுத்து அவங்களுக்கு நம்பிக்கையா கொடுங்க. அவ்வளவுதாங்க விஷயம். ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். இப்போ உங்க டூல் கிட் ரொம்ப அழகா, நேர்த்தியா பயன்படுத்த தயாரா இருக்கு. உங்களோட அடுத்த கஸ்டமர் மீட்டிங்க மனசுல நினைச்சு பாருங்க. அவங்க சொல்ல போற எந்த தேவைக்கு நீங்க முதல்ல தீர்வு கொடுக்க போறீங்க. இந்த தெளிவான அணுகுமுறையோட இனி நீங்க இன்னும் நம்பிக்கையா ஒரு சிறந்த ஆலோசகரா அவங்களுக்கு வழிகாட்ட போறீங்க. வாழ்த்துக்கள்.